ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க பாலக்கீரை கடையல் செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் பருப்பை கழுவி எடுத்துருக்கேன். பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ அது கூடவே 10 பல் பூண்டு, நறுக்கிய 2 வெங்காயம், 4லேருந்து 5 பச்சை மிளகாய், 2 நறுக்கிய தக்காளி, மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வச்சிடலாம். இப்போ பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். கீரை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணுறோன்னா மண்ணெல்லாம் இருக்கும், பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கீரை வழுவழுன்னு இருக்குன்னு நிறைய பேர் பருப்பில் கடைய மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். கீரையை சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அந்த சூட்டோடு போட்டு கலக்கும்போது கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் கீரை வெந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கீரை பாருங்கள், அந்த பருப்பு தண்ணியிலே வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அந்த பருப்புலேயே தண்ணி விட்டு வரும். இப்போது பருப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளியை சேர்த்துடலாம். நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம், புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வேக வச்சு எடுத்த கீரையை கல் சட்டியில் சேர்த்து கடைஞ்சிடலாம். ரொம்ப மைய கடையக்கூடாது, சும்மா லேசாக கடைஞ்சி எடுத்தாலே இந்த கீரை போதும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சாலே போதும். இந்த கீரை கடையல் சாதம், ராகி களி அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கீரை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கீரை குழம்புக்கு தேவையான அளவு கடைஞ்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கீரைக்கு உப்பு லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தாளிச்சாச்சு, குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.